ஓகே, நம்ம இப்போ தேர்ட் மாடியூல் பார்க்கலாம், ப்ராக்ஸி. ஸோ ப்ராக்ஸி எடுத்துக்கிட்டால் மெயினாக உங்களுக்கு 4 சப் மாடியூல்ஸ் இருக்குது. இன்டர்செப்ட், HTTP ஹிஸ்ட்ரி, வெப் சாக்கெட் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ராக்ஸி செட்டிங்ஸ். இன்டர்செப்ட். ஸோ இன்டர்செப்ட் எதுக்காக யூஸ் ஆகணும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்டை இன்டர்செப்ட் பண்ண. HTTP ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா லாக்ஸும், இட் மீன்ஸ் லைக் எல்லா HTTP ரெக்வஸ்ட்டும் இங்கே இருக்கும். வெப் சாக்கெட்னா எதுக்காக அப்படின்னா லைவ் வெப் அப்ளிகேஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரேடிங் அப்ளிகேஷனோ இல்லை லைவாக உங்களுக்கு அப்டேட் வெப் அப்ளிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஓகே, லைக் இப்போ ட்ரேடிங் அப்ளிகேஷன், சும்மா ஸ்டாக் மார்க்கெட் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வெப் ஆப்பில் உங்களுக்கு லைவாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வெப் சாக்கெட் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். தென் ஃபைனலாக ப்ராக்ஸி செட்டிங்ஸ், ஆல் ஓவர் செட்டிங்ஸ். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்டர்செப்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், குரோமியம் ப்ரௌசர் இன்பில்டாக வந்து பர்ப் ஸ்வீட்டில் இருக்குது. ஸோ அதுவே நம்ம மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் போயிட்டு ஷாப்பிஃபை. ஓகே, இப்போது நான் வந்து ஷாப்பிஃபைக்குள்ளே தான் இருக்கேன். இன்டர்செப்ட் பண்ணலை. பட் நான் இன்டர்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் ஒன்ஸ் குரோமியம் ப்ரௌசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்படி இல்லைன்னா இந்த பர்ப் ஸ்வீட் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் இன்டர்செப்ட் ஆகுதோ இல்லையோ, பட் இந்த HTTP ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? HTTP ஹிஸ்ட்ரி நோட் பண்ணுறதுக்கும் இன்டர்செப்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான், எல்லா ரெக்வஸ்ட்டையும் நோட் பண்ணியிருப்பான் இந்நேரம். ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்செப்டை பொறுத்தவரை இப்போ நான் சம்திங் இங்கே வந்து பில் கொடுத்துட்றேன். ஓகே, HMAன்னு கொடுத்துருக்கேன். தென் நான் இப்போ இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகாது. ஓகே, நான் இப்போது சம்திங் ஸ்டார்ட் ட்ரையல் கொடுத்தா இந்த ரெக்வஸ்ட்டு போகாது. கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்னா என்னென்ன ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த ரெக்வஸ்ட் தென் இது ஃபுல்லாக இது எல்லாமே பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸுடைய வேல்யூஸ் இது எல்லாமே. ஓகே, தென் நான் இங்கே அலோவ் கொடுத்தா தான் போகும். சரி, ஓகே, இப்போ இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்டிங் சைட். ஓகே, டோட்டலாக மேலே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெர்ஷன் HTTP யூஸ் பண்ணுறீங்கிறது இந்த சைடு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வந்து ட்ராப் ஆப்ஷன். ஃபார்வர்ட்னா என்ன அப்படின்னா உங்கள் ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறீங்க. ட்ராப்னா என்னென்னா அப்படி கீழே போட்டுடுறீங்க. ஓகேவா? இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு முட்டை கொடுக்குறேன், ஒரு எக்கு தரேன், அதை பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தரீங்க அப்படின்னா அது ஃபார்வேர்டு. இல்லை அப்படியே கீழே போட்டிங்க அப்படின்னா அது ட்ராப். ஓகே, ட்ராப் ஆகிடும் அந்த ரெக்வஸ்ட்டு. தென் இது இன்டர்செப்ஷன் ஐக்கான். ஆக்ஷன் ஐக்கானை பொறுத்தவரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் இதை கிளிக் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை நான் வேறு ஒரு மாடியூலுக்கு மூவ் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஓப்பன் ப்ரௌசர் தெரிஞ்ச விஷயம். சரி, இதில் முடிஞ்சிருச்சு. நமக்கு இந்த ப்ராக்ஸியில் எங்கே வேலை வைக்கும்னா இவன் தான் வேலை வைப்பான் பெருசாக. ஸோ இப்போ ஒன்றுனாவே பார்ப்போம். தென் HTTP ஹிஸ்ட்ரி. HTTP ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நம்பர்ஸ், தென் இந்த ஹோஸ்ட், இது என்ன மெத்தடில் அந்த ரெக்வஸ்ட் மேடாக இருக்குது, அதோடைய URLs, பேராமீட்டர்ஸ் இதுக்கெலாம் இருக்குது. தென் எடிட் பண்ணியிருக்கோம், இல்லை எடிட்டில் அதுவும் பண்ணல. ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்துருக்கு. தென் அதோடைய டோட்டல் லெங்த் வந்துருக்கு. MIME கோட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்துருக்கு. உங்களுக்கு டைட்டில் என்ன டைட்டில் ஆரம்பிச்சிருக்கு, ஷாப்பிஃபை. ஓகே, அது வந்துருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் HTTP உடைய டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. வெப் சாக்கெட் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நம்ம இது வெப் சாக்கெட் கிடையாது. ஓகே, ஷாப்பிஃபை இது வெப் சாக்கெட் இல்லை. அதனால் நமக்கு வெப் சாக்கெட் ஹிஸ்ட்ரி ஒன்றும் ஃபில் ஆகலை. ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ஆரம்பிப்போம். பெரிய தலைவலி தான். எடுத்த உடனே ஃபஸ்ட் இருக்குது வந்து ப்ராக்ஸி லிசனர். ஓகே, நல்லா கவனிங்க, ஒன்று ஒன்றா போவோம். இப்போ இந்த ப்ராக்ஸி லிசனரில் ஏற்கனவே 127.0.0.1.88 இருக்குது. ஓகேவா? இது எதுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம இன்டர்செப்ஷனுக்காக. இதே ரூலை வச்சு தான் நான் வந்து என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதனுடைய லோக்கல் ஹோஸ்ட் IP. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டோட இன்டர்செப்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இங்கே ஆட் கொடுத்துக்கலாம், எடிட் கொடுத்துக்கலாம், ரிமூவ் கொடுத்துக்கலாம். இம்போர்ட் CA சர்டிஃபிகேட், ரீஜெனரேட் CA சர்டிஃபிகேட். CA சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னா என்னுடைய ப்ரௌசர்கிட்டையோ இல்லை சம்திங் ஒரு அப்ளிகேஷன்கிட்டையோ நான் போய்ட்டு சொல்ல போகிறேன். ஓகே, பர்ப் ஸ்வீட்டை பர்ப் ஸ்வீட்டை இன்டர்செப்ட் பண்ண வீடு அப்படின்னு. ஸோ அப்படி நம்பினா மட்டும்தான் ரெக்வஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ண முடியும் பர்ப் ஸ்வீட்டால். அப்படி இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னா கேப்சர் பண்ணாது. அதுக்காக நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அதுதான் இந்த CA சர்டிஃபிகேட். ஓகேவா? இப்போ சர்டிஃபிகேட் வந்து பர்ப் ஸ்வீட் அவங்களே வந்து CA சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்படி தர சர்டிஃபிகேட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, சரியாக உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஏதாவது எரர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ரீஜெனரேட் சர்டிஃபிகேட் கொடுத்து மறுபடியும் சர்டிஃபிகேட் ப்ராசஸ், நான் சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே போல் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி அப்லோட் பண்ணுறதுனா ஒன்றில் ரீஜெனரேட் கொடுத்து ஆஸ் யூஷுவல் திரும்ப நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் போயிட்டு நம்ம காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் இங்கே போயிட்டு ப்ராக்ஸி ஆன்லாம் இருக்கா, HTTP :
//burp ஓகேவா அகைன் நீங்கள் போயிட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரீஜெனரேட் சிஏ சர்டிஃபிகேட். ஓகே, தென் இன்னொரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ இங்கே டவுன்லோட் கொடுத்து நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு எரர் அடிக்குது ஓகேவா அப்படின்னு உங்களுக்கு எரர் அடிச்சதுன்னா நீங்கள் ரீஜெனரேட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பர்ப் சூட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் ஓகேவா. அப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 2வது வாட்டி டவுன்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வேறு சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும். ஓகே சரி, ஓகே. தென் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சிஏ சர்டிஃபிகேட். ஓகே, இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இது டிஇஆருங்கிறது இந்த சர்டிஃபிகேட்டுடைய ஃபார்மெட் ஓகேவா. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை சர்டிஃபிகேட் வித் ப்ரைவேட் கீ வேணும்னா நீங்கள் சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. கீழே இல்லை ப்ரைவேட் கீ மட்டும் வேணும்னா ப்ரைவேட் கீ இன் டிஆர் ஃபார்மெட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு ப்ரைவேட் கீ அப்படின்னா, இப்போது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண சொல்லி நீங்கள் சிஏ சர்டிஃபிகேட் தரீங்க, அது யாருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒரு ப்ரௌசருக்கு தருவீங்க. கீ எதுக்காகனா, கீ இருந்தால் தான் உங்களால் டிக்ரீப் பண்ண முடியும். ஓகே, ரெக்வஸ்ட் டிக்ரீப் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் வச்சுருப்பானா, கீ தான் வச்சுருப்பான். ஸோ உங்களுக்கு கீ தேவைப்படும் எப்போதுமே. உங்களுக்கு சிஏ சர்டிஃபிகேட்டில் இன்பில்டாக 2 சேர்ந்து தான் வரும். ஸோ பிரச்சனை கிடையாது. இம்போர்ட்னா சேம் தான், நீங்கள் இம்போர்ட் கொடுக்குறது வெளிலேருந்து நீங்கள் இம்போர்ட் தரீங்க. இப்போது இங்கே வந்து ஆட் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு லூப் பேக் ஆல் இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ். ஸோ லூப் பேக் ஐபினா உங்களுடைய நார்மல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படியும் நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ் போகிற மாதிரியே போய்க்கலாம். ஓகே, இதே வந்து நான் என்னுடைய மொபைல் ஃபோனை வந்து பைண்ட் பண்ண போகிறேன், இல்லை என் மொபைல் ஃபோனை நான் இன்டர்செப்ட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆல் இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும். ஆல் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய எந்த டிவைஸை வேணாலும் இன்டர்செப்ட் பண்ணும் பர்ப் சூட் ஓகேவா. நீங்கள் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணும். இங்கே வந்து நீங்கள் எந்த போர்ட் இன்டர்செப்ட் பண்ண போகிறீங்களோ அதை பைண்ட் பண்ணுறதுக்கு போர்ட் நம்பர் கொடுப்பீங்க. ஓகே, தென் இது வந்து ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங். ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரீடைரக்ட் ஹோஸ்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹோஸ்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா ரெக்வஸ்ட்டும் இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னா இங்கே கான்ஃபிகர் பண்ணலாம் ஓகேவா. அதை நான் எப்படின்னு பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். தென் இது சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. யூஸ் செல்ஃப் சைனடு சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜஸ்ட்டு டம்மியாக ரெடி ஆகும். ஓகே, அதை அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து பர்ப் சூட்டுக்குள்ளே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணிங்கன்னா இன்டர்செப்ட் ஆகாது, வார்னிங் காட்டும். நீங்கள் எப்போதுமே இந்த ஆப்ஷனில் தான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் ஓகேவா. ஜெனரேட் சிஏ சர்டிஃபிகேட் பர் ஹோஸ்ட் சர்டிஃபிகேட்டுங்களா, சாரி அதான் ஜெனரேட் சிஏ சைன்டு பர் ஹோஸ்ட் சர்டிஃபிகேட், இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா, எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், என் ப்ரௌசர் வச்சு நான் இன்டர்செப்ட் பண்ண போகிறேன், ஆனால் எல்லாரையும் இன்டர்செப்ட் பண்ண மாட்டேன். நான் facebook.com மட்டும்தான் இன்டர்செப்ட் பண்ண போகிறேன், மற்ற யாரையும் இன்டர்செப்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோஸ்ட் பேஸ்டாக இங்கே ஹோஸ்ட் நேம் கொடுத்து அந்த மாதிரி சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா. இல்லை கஸ்டமாக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டம் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணி அது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் டிஎல்எஸ் ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஎல்எஸ் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால். அந்த ப்ரோட்டோக்கால் வந்து நீங்கள் வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நெகோஷியேட் பண்ணும் ஓகேவா. ஸோ சம் கேசஸில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு வெர்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ டிஎல்எஸ் 1.2 ஸோ சம்திங் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு 1.3 1.1 இந்த மாதிரி வெர்ஷன் வந்து கஷ்டமாக கொடுக்குறதா தான் கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஆஸ் யூஷுவல் ஜாவாவுடைய இன்ஸ்டாலேஷன் ப்ரீ இன்ஸ்டால்டே இருக்கட்டும்னா இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் கை வைக்க மாட்டீங்க, ப்ரீ டிஃபால்ட்டாக தான் இருக்கும். தென் HTTP ஓகே, HTTP part 2 சப்போர்ட் பண்ணோம். தென் அது டிக்கில் தான் இருக்குது, நபல் வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து இந்த ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, இப்போ ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங் பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். நீங்கள் ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை நீங்கள் வந்து வேறு ஒரு சர்வரோட வேறு ஒரு டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் ரிவர்ட் பண்ணி விடலாம். இது சம் செக்யூரிட்டிக்காக, சம் ரெக்வஸ்ட்டை பார்க்கறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி நான் சொல்கிறது SSL ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் இருக்குது. ஓகே, ஸோ அந்த அட்டாக்காக வந்து இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்குன்னா, இங்கே வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு அது ரிவர்ட் பண்ணிவிட போகிறீங்களோ, இன் மை கேஸ் நான் மின்ட்ரா சூஸ் பண்ணிக்கிறேன். மின்ட்ரா.com என்னுடைய அந்த மின்ட்ரா.com உடைய ஹோஸ்டிங்கை கொடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ வெப் ஆப்போடைய போர்ட் 80 அதையும் கொடுத்துட்டேன். பைண்டிங்கில் போனோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ பைண்ட் போர்ட் இந்த இடத்துல வந்து 8080 கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எரர் அடிக்கும். ஓகே, இப்போது இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் எரர் அடிச்சது அப்படின்னா, ஏற்கனவே 8080 இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம இப்போ தான் மாற்றி விட்டுட்டோம், பிரச்சனை கிடையாது. இப்போது என்ன கண்டிஷன்னா, என்னுடைய இன்டர்ஃபேஸுக்கு வரக்கூடிய ரெக்வஸ்ட்டு மின்ட்ராக்கு போகணும். ஓகே, என்னுடைய டெஸ்டினேஷன் இதில் இது. ஓகே, இப்போது நம்ம ரெக்வஸ்ட்டை மேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போயிட்டு நான் இங்கே போட்டு விட்டுட்டேன், சரி என்னுடைய சிஸ்டமுக்கு போயிட்டு யார் சொல்லுவா, அதையும் நான் தான் சொல்லணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்
cmd, right click, open as administrator, yes, cd drivers, cd etc, then host file எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இங்கே தான். ஓகே, சாரி, நோட் பேட் ஹோஸ்ட், ஓகேவா, இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது நம்ம இங்கே தான் போய்ட்டு அந்த கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஓகேவா, நான் ஜஸ்ட் அப்படியே பண்ணிட்டேன், டைப் பண்ண தேவை கிடையாது. இங்கே போய்ட்டு mintra.com. ஸோ இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன், தென் சேவ் கொடுக்குறேன். நீங்கள் அட்மினில் ஓப்பன் பண்ணாமல் நார்மல் சிஎம்டிமில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அட்மின்லேயே போங்க. ஓகே, இப்போது ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு. ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ஜஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ரெக்வஸ்ட்டை மேட் பண்ணணும். பிகாஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு வர ரெக்வஸ்ட் இதுக்கும் போகும், ரைட்டு தான். இதுக்கு யார் ரெக்வஸ்ட் அனுப்புவா, அதுவும் நம்ம தான் அனுப்பணும். ஸோ நம்ம கேர்ள் யூஸ் பண்ணி அந்த ரெக்வஸ்ட் அனுப்பலாம். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் அந்த கேர்ள் கமெண்ட் வந்து CURLமாங்க ரெக்வஸ்ட் மேட் பண்ணும். கேர்ள் 127.0.0.1 ஓகே, போகுது ரெக்வஸ்ட். நம்ம இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரெக்வஸ்ட்டை திரும்ப அனுப்பலாம். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்எண்டில் கேப்சர் ஆகிட்டு. ஸோ இது ரெக்வஸ்ட். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட்டு மின்ட்ரா. ஸோ நான் என்னுடைய ஹோஸ்ட்டுக்கு, அதாவது என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு நான் ரெக்வஸ்ட் மேட் பண்ணி அனுப்பினேன் அப்படின்னா என்னுடைய டெஸ்டினேஷன் மின்ட்ரா இதுக்கு போகுது. ஓகேவா, இந்த கேர்ள் கமாண்ட் எதுக்காக அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட்டை மேட் பண்ணுறதுக்காக. இது வந்து எதுக்காகனா ஏற்கனவே சொன்ன SSL ஸ்ட்ரிப்பிங் அட்டாக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீடைரக்ட் பண்ணால் சர்வர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது பார்க்க, லைக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் போய் பார்த்தாச்சு இன்டெப்த்தாக. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன், தேவையில்லை. தென் ஆட். இப்போ ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங் முடிஞ்சிடுச்சு, பைண்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் நீங்கள் மொபைல் ஃபோனை பைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆல் இன்டர்ஃபேஸில் கொடுங்க. ஸோ பைண்டிங் பொறுத்தவரை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனும் வேணும், என்னுடைய லேப்டாப்பும் வேணும், ரெண்டுத்தையும் பர்ப் சூட் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆல் இன்டர்ஃபேஸ் கொடுங்க. நீங்கள் வேறு ஒரு போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டா போதும், ஏன்னா 8080 ஏற்கனவே யூஸில் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ்னால் என்னென்னா உங்கள் நெட்வொர்க்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐபிஸ் எல்லாமே இங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கும். இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ராக்ஸி லிசனரில்